நீங்களும் மொபைல் சர்வீஸ் இன்ஜினியர் ஆக வேண்டுமா? இதோ உங்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு. சவுத் இந்தியாஸ் அட்வான்ஸ் மொபைல் டெக்னிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் G-Star மொபைல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஹைலி அட்வான்ஸ் மொபைல் டெக்னிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், ஸ்மார்ட் கிளாஸஸ் அண்ட் 3D அனிமேஷன்ஸ். ஸோ இந்த மெத்தட் மூலிமா கிளாஸஸ் லேர்ன் பண்ணுறதுனால கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக கண்டிப்பாக உங்களாலையும் புரிஞ்சிக்க முடியும். நீங்கள் ஃப்ரெஷராக ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இல்லை ஆல்ரெடி ஃபீல்டில் இருக்கேன், என்ன நான் சிப்பில் அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாலும் சரி, கண்டிப்பாக உங்களாலையும் கற்றுக்க முடியும். ஸோ நீங்கள் உடனே ஜாயின் பண்ணணுமா? ஃபார் அட்மிஷன் 8838704458 7200734489. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் கோபிநாத். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது G-Star மொபைல் கேர். லேர்ன் மொபைல் சர்வீஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் இங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த மொபைலுக்கு பிரிக்கிறதுக்கு தேவையான ஒரு சில டூல்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா பிரிக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, ஸோ நம்ம ஃபுல்லாக ரிப்பேர் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய டூல்ஸ் இருக்குது. அதில் எக்ஸஸாக ஏகப்பட்ட டூல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளும் பார்க்காத அளவுக்கு ஏகப்பட்ட டூல்ஸ் நமக்கு இருக்குது. பட் அதில் பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயங்களை மட்டும் லிஸ்ட் அவுட் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 9 to 10 திங்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஒரு டூல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் மேக்ஸிமம் உங்களால் ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவோட கண்டென்ட்டு. ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான திங் நம்ம மொபைல் பிரிக்கிறதுக்கு அந்த ஸ்க்ரூ டிரைவர் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இந்த ஸ்க்ரூ டிரைவரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 5 செட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க அந்த ஸ்க்ரூ டிரைவர் கிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் அப்படிங்கிற அந்த விஷயம் மட்டும் பார்த்தீங்கன்னா மேஜராக நம்ம அதிகமாக மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃபோன்ஸில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு ப்ளஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய ஃபோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை தாண்டி வேறு ஏதாவது வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நம்ம இந்த நோக்கியா, மோட்டோ இந்த மாதிரியான விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிசைனை மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா என்னதான் நம்ம இந்த கிட்ட நம்ம ஃபுல்லாக தான் வாங்க போகிறோம். ஸோ அப்படி இருக்கிறதுனால கண்டிப்பாக ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதிலே எல்லாமே கிடைச்சிடும். நம்ம மொபைலில் பிரிக்கிறதுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாமே கிடைச்சிடும். ஸோ கண்டிப்பாக இந்த செட் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம செகண்டாக பார்க்குற விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நம்ம எல்லா ஃபோனையுமே டிசபிள் பண்ணிடுறோம். பட் இந்த மதர் போர்டு அப்படிங்கிற விஷயம் வரும்போது கண்டிப்பாக மதர் போர்டாக இருக்கட்டும், பேட்டரியாக இருக்கட்டும், இல்லை ஒரு லைனாக இருக்கட்டும், ட்ரேஸ் அவுட்டாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மல்டிமீட்டர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் தான் நம்ம எல்லாமே பயன் பண்ண முடியும். ஸோ இந்த மல்டிமீட்டர் இல்லைனா கண்டிப்பாக நம்மளால் ஒரு பேசிக் விஷயங்களை கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியாது. ஸோ மல்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு திங் தான். ஸோ இதில் மல்டிமீட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கேட்டகரியில் நிறைய விஷயங்கள் நிறைய டைப்பில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலில் நீங்கள் பேசிக் மெத்தட் ஆஃப் அந்த ஒரு மல்டிமீட்டரை யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அடுத்தடுத்து அட்வான்ஸ்டு மல்டிமீட்டர் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக மல்டிமீட்டரும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது பட்ஜெட் வைஸில் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி மல்டிமீட்டர்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த மல்டிமீட்டரோட குவாலிட்டியும் நம்ம எந்த அளவுக்கு காஸ்ட் நம்ம செலவு பண்ணி வாங்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ளோவர். ஸோ அந்த ப்ளோவர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா SMD ப்ளோவர் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். SMD ரீஒர்க் ஸ்டேஷன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல நேமில் இதை நம்ம சொல்கிறோம். ஸோ ஆக்சுவலாக இந்த SMD ப்ளோவர்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, SMD அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சர்ஃபேஸ் மவுண்டிங் டிவைஸ். ஸோ இந்த சர்ஃபேஸ் மவுண்டிங் டிவைஸ் அப்படிங்கிற அந்த விஷயம் நம்ம மதர் போர்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காம்பனன்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் மவுண்ட் ஆகிட்டு தாங்க இருக்கும். ஸோ அப்படி மவுண்ட் ஆகிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதை சர்ஃபேஸ் மவுண்டிங் டிவைஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதை சிம்பிளாக நம்ம SMD நம்ம சொல்லி பழகிட்டோம். ஸோ அந்த மாதிரி அந்த SMD அப்படிங்கிற அந்த விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ளோவர்ஸ் தான் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் சால்ட்ரிங் யூஸ் பண்ண முடியாது இல்லைங்களா. ஏன்னா இந்த மதர் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் சைஸ் எவ்வளோ சின்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா SMD நம்ம இந்த மாதிரி விஷயத்தில் சால்ட்ரிங்கை விட ப்ளோவர் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அப்படி அந்த ப்ளோவர் யூஸ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஹீட்டான ஏர் வருது பார்த்தீங்களா. ஸோ அதை தான் நம்ம SMD ப்ளோவர் அப்படின்னு கூட நம்ம சொல்கிறோம். ஸோ நார்மலாக ப்ளோவர் அப்படிங்கிறத விட SMD ப்ளோவர். ஏன்னா ப்ளோவர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம இந்த ப்ளோவர் மட்டும் கிடையாது, ஏர் ப்ளோவர் இருக்குது, நிறைய ப்ளோவர்ஸ் இருக்குது. ஸோ ப்ளோவரில் என்ன கேட்டகரி அப்படின்னா SMD ப்ளோவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ சூடான காற்று நமக்கு வரும். ஸோ அதை வச்சு நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது இந்த ப்ளோவர். ஸோ கண்டிப்பாக இந்த ப்ளோவர் இல்லாமல் உங்களால் ஒர்க் பண்ண முடியாது. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான திங். அண்ட் இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த சால்ட்ரிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக தேவைப்படும். என்ன ஒன்று, நம்ம மற்ற எலக்ட்ரானிக்ஸில் யூஸ் பண்ணும்போது சால்ட்ரிங் ரொம்பவே நீடில்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மொத்தமாக இருக்கும். பட் மொபைலில் யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த நீடில்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முன்னாடி கொஞ்சம் லீடாக இருக்க மாதிரி, ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி லீட்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு அக்யூரேட் ரிசல்ட் கிடைக்கும். பட் சால்ட்ரிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு காஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்லேருந்து அட்வான்ஸ்டு வரைக்குமே மொபைல் சர்வீஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா 100 rupeesலேருந்து 15,000 வரைக்குமே கிட்டத்தட்ட நம்ம இதுக்கு மேலேயும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சால்ட்ரிங்குமே அவைலபிளாக இருக்குது. நமக்கு என்ன, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நமக்கு என்ன ஹேண்ட் ஸ்கில் வருதோ அந்த சால்ட்ரிங்கில் தான் நம்ம பண்ண முடியும்.
இன்க்ளூடிங் நீங்கள் ஒரு 1000 ருபீஸுக்கு நீங்கள் வந்து ஒரு சால்ரிங் வாங்கினாலுமே நீங்கள் இனிஷியலில் ஒரு 200 ருபீஸில் சால்ரிங்கில் வச்சு பழகிட்டீங்க அப்படின்னா அந்த சால்ரிங்கில் தான் உங்களுக்கு வந்து அந்த ஒர்க்கு வந்து ஃபினிஷிங்காக வரும். ஏன் அப்படின்னா அதுதான் உங்களோட ஹேண்ட் ஸ்கில். ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய டூல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த டிஸ்பிளேக்கு பிரிக்கக்கூடிய அந்த ஒரு டூல் தாங்க. எல்சிடி செப்பரேட்டர் நம்ம இதை வந்து சொல்லுவோம். இந்த எல்சிடி செப்பரேட்டர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் இதில் வந்து 2-in-1 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. இது என்னங்க 2-in-1 அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அந்த எல்சிடி செப்பரேட்டரில் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டிஸ்பிளே வச்சுட்டு நம்ம இதை ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் வரைக்கும் நம்ம வந்து ஹீட் பண்ணிவிட்டு அந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ளே இருக்க அந்த பேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹீட்டுனால் வந்து ரிமூவ் ஆயிரும். அந்த உருகி அந்த கண்டிஷனில் இருக்கும்போது நம்ம டிஸ்பிளே வந்து செப்பரேட் பண்ணுறோம். அப்படி செப்பரேட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம அதர் திங்ஸில் எல்லாமே வந்து பண்ணலாம். இது ஒரு மெத்தடு. அதே மிஷின்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எல்சிடி அண்ட் டச் ரெண்டும் வந்து கம்பைன்டு தான் நம்ம வந்து காம்போ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த விஷயத்தில் எல்சிடி அண்ட் கிளாஸ் இந்த ரெண்டு விஷயம் சேர்ந்து இருக்கும்போது ஒரு சிலர் வந்து கேட்பாங்க, எனக்கு வந்து கிளாஸ் மட்டும் தான் டேமேஜ் ஆயிருக்கு, இல்லை டச் மட்டும் தான் டேமேஜ் ஆயிருக்கு, இதை மட்டும் செப்பரேட்டாக நான் மாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணுறது தான் இதில் வந்து 2-in-1 அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, அந்த மிஷின்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வேக்யூம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு அந்த டிஸ்பிளே வந்து வேக்யூம் ஆன் பண்ணோன்னா நமக்கு இழுத்து டைட்டாக பிடிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்சிடியும் அண்ட் அந்த கிளாஸையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செப்பரேட் பண்ணி எடுத்துடலாம். இதுதான் வந்து 2-in-1 அவங்க வந்து சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய இதுக்கு ரிலேட்டடான ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா ஓஷியம் மிஷின். இந்த ஓஷியம் மிஷின் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நம்ம பிரிச்சோம் பார்த்தீங்கன்னா அது ரெண்டையும் சேர்க்கறதுக்கான ஒரு விஷயம் தான் இந்த ஓஷியம் மிஷின். இந்த ஓஷியம் மிஷின் உங்ககிட்டயே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே வந்து கிளாஸ் ஒர்க் ரொம்பவே வந்து சுலபமாக பண்ண முடியும். உங்களால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே ஈஸி தான். அந்த மாதிரி வந்து சுலபமாக உங்களாலையும் பண்ண முடியும். ஓஷியம் மிஷின் இல்லை அப்படின்னா தான் இந்த மாதிரியான கிளாஸ் ஒர்க்ஸ் உங்களால் பண்ண முடியாது. இதில் சிம்பிள் தான், டூல் இல்லை அப்படின்னா நம்மளால் அந்த வேலையை செய்ய முடியாது. இதுவும் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மைக்ரோஸ்கோப். இந்த மைக்ரோஸ்கோப்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கான லோவர் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி போனோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லென்ஸ் ஒன்று இருக்கும். லேம்ப் வித் லென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேக்னிஃபைங் லென்ஸ். அந்த லென்ஸில் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்போம். பட் நமக்கு அதிகமாக அப்டேட் ஆக நம்ம ஐசி லெவல் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டூல்ஸும் நமக்கு வந்து டெவலப் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், அப்டேட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பட்சத்தில் இந்த மைக்ரோஸ்கோப் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களோட அக்யூரேட் ரிசல்ட்ஸ் தான் உங்களால் வந்து ஒர்க் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா நார்மலாக போர்டோட சைஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். மைக்ரோஸ்கோப்பில் பார்த்து ஒர்க் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து நமக்கு 100% வந்து நல்லாவே இருக்கும். அதனால் மைக்ரோஸ்கோப் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு திங் தான். அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது இந்த ஒர்க் மேட். நார்மலாக நான் வந்து உடன் இதிலே வச்சு ஒர்க் பண்ணிக்குவேன், இந்த மேட்லாம் வாங்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. எல்லாம் ஒரு விஷயத்துக்காக தான். என்ன அப்படின்னா ஒர்க் மேட் இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த கம்ஃபர்ட்னஸ் கிடைக்கும். நம்மளோட ஒர்க் பிளேஸில் அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும் ஒர்க் மேட் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து கம்ஃபர்ட் கிடைக்கும். நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு கான்சன்ட்ரேஷனுக்காகவே நம்ம இதை ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம கழட்டக்கூடிய அந்த ஒரு ஸ்பேர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணுறதுக்கான அந்த பிளாக்ஸ், அந்த பாக்ஸஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அதில் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, இன்க்ளூடிங் மேக்னெட்டோட. இப்போ நம்ம சப்போஸ் வந்து ஸ்க்ரூவை கழட்டுறோம் அப்படின்னா அதை தூக்கி நம்ம மேக்னெட்டில் வைக்கிறோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான். அந்த மாதிரி வைக்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் மேக்னெட்டிக் இன்பில்டாகவே கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஸ்க்ரூக்கு வந்து ஸ்க்ரூஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எங்கேயாவது நம்ம கீழே போடாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி மேக்னெட்ஸ் கொடுக்கும்போது நம்ம கீழே போட்டு தொலைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அதை தேடிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இதில் எப்படி டூல்ஸ் இருக்குன்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஸ்பேர்ஸ்லாம் எல்லாமே ரொம்ப டைனியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த ஒர்க் மேட்டில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் சால்ட்ரிங்கோ இல்லை ப்ளோவரோ காமிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹோலோ இல்லை உருகிருமோ அந்த மாதிரி எந்த ஒரு பயமே கிடையாது. அதனால் வந்து இந்த ஒர்க் மேட் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த டிசி பவர் சப்ளை. இந்த டிசி பவர் சப்ளை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து 1 ஆம்ப் 2 ஆம்ப் அண்ட் 5 ஆம்ப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டியில் வந்து இந்த டிசி பவர் சப்ளை இருக்குது. இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் டெப்த்தாக இறங்கி வேலை செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டான ஒரு டிசி மீட்டர் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நான் பேசிக்காக பண்ணுறேன் அப்படின்னா பேசிக்கான உள்ளதை நீங்கள் வந்து நீங்கள் வாங்கி வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு டிசி சப்ளை இருக்கும்போது இது ஒரு என்ன பயன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா வித்தவுட் பேட்டரியில் நமக்கு வந்து ஒரு மொபைல் ஃபோன் வந்து நம்ம பவர் சோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நம்மளால் கொடுக்க முடியாது. அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம வந்து இந்த டிசி பவர் சப்ளை வந்து பவர் சோர்ஸாக மொபைலுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் வந்து இந்த ஒரு டிசி மீட்டரை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லைங்க, ஃபால்ட் ஃபைண்டிங்கும் இந்த ஒரு டிசி மீட்டர் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா இதில் வந்து வோல்டேஜ் அண்ட் ஆம்பியர் இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நமக்கு தேவையான வோல்டேஜ் அண்ட் ஆம்பியர் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. இதில் வந்து மொபைல் சர்வீஸில் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இந்த ஆஃப் ஷாட்டாக இருக்கணும், ஃபுல் ஷாட்டாக இருக்கும், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வரும். இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் ஓகே, பின்னாடி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து வரும். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது டிசி மீட்டர் ரொம்ப. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து டே பை டே
டே நமக்கு வந்து டூல்ஸில் அப்டேட் ஆகிட்டு தான் இருக்குது. பட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெகுலராக நம்ம டே பை டே யூஸ் பண்ணக்கூடிய, டே பை டே நம்ம ரெகுலராக நம்ம சர்வீஸ் பண்ண இடத்துல வந்து ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸாக இந்த ஒரு டூல்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதை மட்டும் தனியாக நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ஸோ உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த பார்ட் 2ல SMD காம்பனன்ட்ஸ். ஸோ இந்த SMD காம்பனன்ட்ஸோட அந்த தியரிட்டிக்கல் வீடியோ தான். ஸோ மேக்ஸிமம் ஒரு 5 minutes to 6 minutes இருக்கும். ஸோ ரொம்ப தெளிவாக, ரொம்ப ஒரு விஷயமாக, ரொம்ப ஒரு அப்டேட்டடான ஒரு கண்டென்ட்டோட நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Gopinath. Thank you.